Hello everyone, welcome back to my channel. So இது வந்து push notification implementationல third video. Last videoல Firebase configuration பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் actual front end and back end implementation பற்றி பார்ப்போம். So first let us see the front end implementation. ஸோ ஏற்கனவே இருக்கிற கோடில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இங்கே இப்போதைக்கும் நம்மளுக்கு 2 பட்டன் வந்து இருக்குது, டிஸ்பிளே அண்டு கேன்சல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டோக்கனை ஜென்ரேட் பண்ணோம். அந்த டோக்கன் எதுக்காக அப்படின்னா, அதை வச்சு தான் பேக்கெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிவைஸ்க்கு அந்த நோட்டிஃபிகேஷனை ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அந்த டோக்கன் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட் notify.app சைட் போனீங்க அப்படின்னா கீழே இன்டெக்ரேஷனில் ஃபயர்பேஸ் க்ளவுட் மெசேஜிங் அண்ட் இதில் ஒரு ப்ரீ ரெக்வசிட்டாக 2 பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் அந்த பேக்கேஜ் நேம் அண்ட் React Native Firebase மெசேஜிங். ஓகே, ஒரு ஸ்பேஸ் பேஸ்ட் என்டர். ஓகே, இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பேக்கேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2 பேக்கேஜும் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். npm ரன் ஆண்ட்ராய்டு. ஸோ ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நான் டே டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நான் ஜே கொடுத்தா போதும், எனக்கு டே டூல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லேட்டராக நம்மளுக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகும்போது இந்த கன்சோலில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது அந்த பேக்கேஜ் வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் மெசேஜிங் ஃப்ரம் React Native Firebase மெசேஜிங். அண்ட் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு யூஸ் எஃபெக்ட் கோட் வந்து இருக்குது. அண்ட் இந்த யூஸ் எஃபெக்ட் கோடில் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் டோக்கன் ஈக்குவல் டு await get FCM டோக்கன். ஓகே, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கீழே இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். கெட் டோக்கன். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் கெட் FCM டோக்கன் ஈக்குவல் டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் அண்ட் இது வந்து ஒரு async ஃபங்க்ஷன். ஓகே, நான் இங்கே ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் டோக்கன் ஈக்குவல் டு await மெசேஜிங். இது வந்து ஒரு மெத்தட் அண்ட் இந்த மெத்தடில் நம்மளுக்கு கெட் டோக்கன். ஓகே, இப்போ ஜஸ்ட் லாக் மட்டும் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டோக்கன் அண்டு இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். டோக்கனை ரிட்டர்ன் டோக்கன். அண்ட் இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லாக் மட்டும் பண்ணிக்கிறேன். லாக். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ண போதும் எனக்கு இங்கே டோக்கன் வந்து லாகில் பார்க்க முடியுது. இதுதான் வந்து அந்த டிவைஸோட டோக்கன். அண்ட் இந்த டோக்கனோட எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இது வந்து நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் ரீலோட் பண்ணாலும் சரி அதே டோக்கன் தான் மறுபடியும் ஜென்ரேட் ஆகும். இது எப்போ மாறும் அப்படின்னா, இந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அதே டோக்கன் தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டோக்கனை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்கெண்டுக்கு பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அது எப்பவும் போல் நார்மலாக ஒரு சேவ் பண்ணுற ப்ராசஸ் தான். அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, பேக்கெண்ட்லேருந்து ட்ரிகர் ஆகிற நோட்டிஃபிகேஷனை நம்ம லிசன் பண்ணணும். ஸோ அந்த லிசன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே மேலே அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் லிசன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஓகே, மெசேஜிங் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். அண்ட் இந்த மெத்தடில் ஸோ மெசேஜிங் டாட் ஆன் மெசேஜ். Okay, when any FCM payload is received, the listener callback is called with remote message. Okay, ஸோ அதாவது பேக்கெண்ட்லேருந்து ட்ரிகர் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு டேட்டா வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆன் மெசேஜ்
ஓகே, இது வந்து ஒரு கால் பேக். இந்த கால் பேக்கு நான் ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன், ஆன் மெசேஜ் ரிசீவ்ட். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போது டிஃபைன் பண்ணணும். அந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் இங்கே மேலே அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். async ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட நேம், அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இதில் நம்மளுக்கு அந்த ரிமோட் மெசேஜ் டேட்டா வந்து இருக்கும். அதை வந்து நான் இங்கே ஜஸ்ட் மெசேஜுன்னு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போதைக்கும் ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், மெசேஜ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த டெஃபினேஷனில் நம்மளுக்கு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த டோக்கனை பேக் எண்டுக்கு பாஸ் பண்ணி பேக் எண்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் வந்து இங்கே வரும், பட் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நம்மளுக்கு லிசனரை வந்து செட்டப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்கே messaging.onMessage செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போதைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து பேக் எண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி பார்ப்போம். லேட்டராக அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு இன்னும் ஒரு சில கோட் வந்து ஆட் பண்ணணும். அதை வந்து பேக் எண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக் எண்டுக்கு நான் நோட் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான செட்டப் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டேவ் டிபெண்டன்சிஸில் நோட்மான் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த app.js ஃபைலில் ஜஸ்ட்டு எக்ஸ்பிரஸை இம்போர்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்டு பார்ஸ் பண்ணுறதுக்கு express.json மிடில்வேர் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஒரு 2 சாம்பிள் எண்ட் பாயிண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து டெஸ்ட் எண்ட் பாயிண்ட், இன்னொன்று வந்து ரெஜிஸ்டர் டோக்கன். ஸோ ஏற்கனவே ஃப்ரண்ட் எண்டில் ஜென்ரேட் ஆன டோக்கனை நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட் செட்டப் பண்ணி இந்த எண்ட் பாயிண்ட்குள்ளே நீங்கள் அந்த டோக்கனை ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் கொடுத்து அதை வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஆப்பை வந்து நான் ரன் பண்ணுறேன், npm run dev. ஓகே, ஸோ டைப் வந்து மாடியூல் செட் பண்ணியிருக்கேன் அண்டு ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், டேவ் அப்படின்னு சொல்லிட்டு. npm run dev கொடுத்தா நம்மளுக்கு சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே அந்த டெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த notify.app போனீங்க அப்படின்னா அதே இன்டெக்ரேஷனில் ஃபயர்பேஸ் க்ளவுட் மெசேஜிங்கில் யூஸிங் டோக்கனுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஸ்னிப்பெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபயர்பேஸ் அட்மின் பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு npm install firebase admin. ஸோ இந்த பேக்கேஜ் இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போது package.jsonல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டிபெண்டன்சியில் அது வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண அந்த service.json ஃபைலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீநேம் மட்டும் பண்ணிக்கிறேன். service key.json அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து இங்கே இம்போர்ட் பண்ணோம் அந்த பேக்கேஜை, இம்போர்ட் admin ஃப்ரம் ஃபயர்பேஸ் admin. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஃபைல் சிஸ்டம் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் சிஸ்டம் நார்மலாக இருக்கக்கூடியது தான். இம்போர்ட் fs ஃப்ரம் fs. ஸோ fs அப்படின்றது ஃபைல் சிஸ்டம். ஸோ அடுத்து நம்மளுக்கு ஒரு ஃபயர்பேஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜேசான் ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ணோம், அதாவது அந்த க்ரெடென்ஷியல் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ அது பாஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஜேசான் ஃபைலுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் அக்கௌண்ட் ஈக்குவல் டு ஜேசான் டாட் பார்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபைல் சிஸ்டம் டாட் ரீட் ஃபைல் சிங்க். ஓகே, ஸோ இப்போ இந்த
ரீட் ஃபைல் சிங்கில் நம்மளுக்கு அந்த ஜேசானோட பாத்தை நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் கீ டாட் ஜேசான். அண்ட் செகண்ட் பேராமீட்டர் ஃபார்மேட் வந்து UTF-8. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஜேசான் ஃபைல் வந்து பாஸ் ஆயிரும். அண்டு நேம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். சர்வீஸ் கீ டாட் ஜேசான் ஃபைல். அஃப்கோர்ஸ் நீங்கள் நேம் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம், பட் இந்த இடத்துல அதே சேம் நேம், ஃபைலோட நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல நம்ம அந்த ஃபயர்பேஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அட்மின், ஓகே, init கொடுத்துக்கிறேன். init ஃபயர்பேஸ். ஓகே, ஸோ அட்மின் டாட் இனிஷியலைஸ் ஆப். இந்த ஆப்பில் நம்ம க்ரெடென்ஷியல் பாஸ் பண்ணோம். ஸோ க்ரெடென்ஷியல் அப்படின்றது தான் அந்த வேரியபிள், சர்வீஸ் அக்கௌண்ட் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் நம்மளுக்கு இப்போது பார்ஸ் பண்ண இந்த க்ரெடென்ஷியல் டேட்டாலாம் அந்த வேரியபிளில் இருக்கும். ஜஸ்ட்டு இப்போது வந்து அதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஸ்னிப்பெட் நீங்கள் பார்க்கணுன்னாலும் கூட இதே அந்த கன்சோல் ஃபயர்பேஸில் போனீங்க அப்படின்னா அண்டர் சர்வீஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஸ்னிப்பெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி போஸ்ட் டேட்டா பேஸில் அந்த ஃப்ரண்ட் எண்டில் ஜென்ரேட் ஆன டோக்கனும் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் அடுத்ததான் வந்து ட்ரிகர் பண்ணுறது தான். ஸோ ட்ரிகர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ரிகர் ஆர் சென்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் யூசருக்கு நான் ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஆப் டாட் போஸ்ட், அதனோட எண்ட் பாயிண்ட் வந்து /specific user. ஓகே, ஏசிங்க். இதில் எப்பவும் போல் நம்மளுக்கு ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ், நெக்ஸ்ட், மிடில் வேர் இதெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல டேட்டா பேஸ்லேருந்து டோக்கன் வந்து நம்ம எடுக்கிற அந்த லாஜிக் வந்து இங்கே இருக்கும். ஸோ கெட் த டோக்கன் ஃப்ரம் டிபி. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே அந்த கமெண்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கும் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் டோக்கன் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு டோக்கன் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டில் அந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த வேரியபிளில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பட் நீங்கள் அதை வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஃபுல் செட்டப் வேணும் அப்படின்னா. ஓகே, அண்ட் இதுக்கு கீழே நம்மளுக்கு இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா லாஜிக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸ் லாஜிக் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் அந்த ஆக்சுவல் ட்ரிகர் பார்ட்டை மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த பிஸ்னஸ் லாஜிக் வரும். அடுத்து தான் வந்து மெசேஜ் பேலோட். ஓகே, மெசேஜ் பேலோட். இதுக்கு நான் ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் மெசேஜ் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட். அண்ட் இந்த ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா டோக்கன் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே டோக்கன் இருக்குது. அண்ட் இதனோட ப்ராப்பர்ட்டியும் டோக்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு நான் டோக்கன் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன், ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு டைட்டில், அதுக்கப்புறம் பாடி. ஓகே, ஸோ டைட்டிலில் சிங்கிள் யூசர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமோட் நோட்டிஃபிகேஷன். ஓகே, சம் டேட்டா வந்து நான் ஜஸ்ட்டு இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போது டோக்கன் இருக்குது மெசேஜில், அதாவது நோட்டிஃபிகேஷன் பேலோடு வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து சென்ட் பண்ணுறது தான். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரை கேட்ச் வந்து க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await admin டாட் மெசேஜிங் டாட் சென்ட். அண்ட் சென்டில் நம்மளுக்கு அந்த பேலோடை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேலோடு அப்படின்றது இங்கே அந்த மெசேஜ் பேலோட். ஸோ ஜஸ்ட் அந்த வேரியபிளை மட்டும் நம்ம பாஸ் பண்ணால் போதும். ஓகே, கீழே ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். console டாட் லாக் ரெஸ்பான்ஸ். ஓகே, அண்ட் ரிட்டன். ஸோ ரிட்டன் res டாட் ஸ்டேட்டஸ் 200 டாட் json
message notification sent. ஓகே, அண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டையும் நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக அந்த எண்ட் பாயிண்ட்டோட ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுறோம். இன்கேஸ் எனி எரர் வந்துச்சு அப்படின்னா log error and then return res.status 500.json message error sending notification and then அந்த எரர் ஆப்ஜெக்டையும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான இது தான். ஸோ இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் npm run dev. ஓகே, ஸோ இப்போ போஸ்ட்மேனில் நம்மளுக்கு ஸோ ஸ்பெசிஃபிக் யூசர் ஆர் சிங்கிள் யூசர்னு இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, சிங்கிள் யூசர். ஸோ ட்ரிகர் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் அப்படின்னு இருக்குது. ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இதில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட் எண்டில் ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லாக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லைன் நம்பர் 8. ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்ட் பண்ணினா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு பாடி இருக்குது, டைட்டில் இருக்குது. ஓகே, நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டில் நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு மல்டிபிள் யூசர்ஸ்க்கு ட்ரிகர் பண்ணணுன்னாலும், ஸோ இது வந்து சிங்கிள் யூசர் அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு மட்டும் போகும். இதுவே நீங்கள் மல்டிபிள் யூசர்ஸ் காட்டுற டைமில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதையும் சென்ட் பண்ணலாம். நான் இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இன்னொரு டைம் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எண்ட் பாயிண்ட் நேம் வந்து மல்டி யூசர்ஸ். ஓகே, ஸோ மல்டி யூசர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு டேட்டா பேஸ்லேருந்து மல்டிபிள் யூசர்ஸ் ஓட டோக்கனை வந்து நம்ம எடுக்கணும். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிளாக இல்லாமல் அது வந்து ஒரு அரே ஆஃப் டோக்கனாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு அரேக்குள்ளே அந்த டோக்கனை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, கான்ஸ்டன்ட் டோக்கன் ஈக்குவல் டு ஒரு அரே. இந்த அரேக்குள்ளே நம்மளுக்கு நிறையா டோக்கன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ஒரு டோக்கன் மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கும்போது நீங்கள் மல்டிபிள் டோக்கன் வந்து எடுத்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் இன்னும் ஃபர்தராக ஏதாவது லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த மெசேஜ் பேலோடு வந்து நம்மளுக்கு டைனமிக்காக இருக்கும். ஸோ அந்த டைனமிக்காக இருக்கிற லாஜிக்லாம் இந்த இடத்துல வரும். ஸோ ஃபைனலாக முடிஞ்சக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். அண்ட் மெசேஜ் ஆப்ஜெக்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன்ஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ டோக்கன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல வெறும் சிங்கிள் யூசர். ஸோ அதனால் டோக்கன் இதில் வந்து ஆக்சுவலாக இதனோட ப்ராப்பர்ட்டி நேமே டோக்கன்ஸ், வேல்யூ வந்து டோக்கன் நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வேரியபிள். அண்ட் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆப்ஜெக்ட்குள்ளே டைட்டில், பாடி, இங்கே வந்து நான் மல்டி யூசர்னு செட் பண்ணிக்கிறேன். பாடியில் ரிமோட் நோட்டிஃபிகேஷன் மல்டி யூசர்ஸ். ஓகே, அண்ட் இதெல்லாமே மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ரெஸ்பான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அவைட் அட்மின் டாட் மெசேஜிங். ஸோ சென்ட் அப்படின்றதுக்கு பதிலாக சென்ட் ஃபார் ஈச் மல்டிகாஸ்ட். ஓகே, சென்ஸ் த கிவன் மல்டிகாஸ்ட் மெசேஜ் டு ஆல் த FCM ரெஜிஸ்ட்ரேஷன் டோக்கன்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் இட். ஸோ எந்தெந்த டோக்கன்லாம் நம்ம இங்கே அந்த அரேயில் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த எல்லா யூசர்ஸ்க்கும் அது வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஃபார் ஈச் மல்டிகாஸ்ட். ஸோ ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலாக ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணும்போது ஜேசானில் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சென்ட். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அதை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ் கவுண்ட், சக்ஸஸ் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் சக்ஸஸ் கவுண்ட். ஓகே, அதிலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெத்தட் நேம் வந்து காமிக்குது சக்ஸஸ் கவுண்ட். அண்ட் அதே மாதிரி ஃபெயிலியர் கவுண்ட், ஃபெயிலியர் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படின்றது வேரியபிள் நேம். ரெஸ்பான்ஸ் டாட் ஃபெயிலியர் கவுண்ட்.
ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மெசேஜ் சென்ட் பண்ணும்போது மேபி ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகிருக்கும், ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து சென்ட் ஆகிருக்காது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது, எவ்வளோ பேருக்கு சென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பேருக்கு சென்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு கவுண்ட். பட் நம்மளுக்கு இப்போதைக்கும் நான் இங்கே ஒரே ஒரு டோக்கன் தான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ த கவுண்ட் வில் பி ஒன்லி 1. ஸோ இப்போ இதை வந்து போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ மல்டி யூசர்ஸ் ஸோ என் பாயிண்ட்டோட நேம் ஜஸ்ட் எஸ் மிஸ் ஆகுது, நான் எஸ்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சென்ட், சக்ஸஸ் கவுண்ட் 1 அண்ட் ஃபெயிலியர் கவுண்ட் 0. பிகாஸ் நம்மளுக்கு அந்த அரேயில் ஒரே ஒரு டோக்கன் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் எண்டில் அந்த கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேலோட் வந்து கிடச்சிருக்கு. ரிமோட் நோட்டிஃபிகேஷன், மல்டி யூசர்ஸ், டைட்டில், மல்டி யூசர் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ பேக்கெண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் நீங்கள் இன்னும் இதில் இன்னும் இதில் வந்து அந்த ஆக்சுவலான லாஜிக்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் செட்டப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் பேசிக் அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இவ்வளோ தான். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த firebase.google.com போனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில ஸ்னிப்பட்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ப்ளஸ் என்னென்ன மெத்தட் இருக்குது, இதெல்லாமே வந்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் நம்மளுக்கு இப்போதைக்கும் அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணுறோம். இதை வந்து எப்படி டிவைஸில் நம்ம ஷோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 2 ஸ்டேட் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஆப் க்ளோஸ்டு ஸ்டேட், இன்னொன்று வந்து ஆப் வந்து ஓப்பனில் இருக்கிற ஸ்டேட். இப்போ நான் எங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் போஸ்ட்மேன்லேருந்து கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கன்சோலில் நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து கிடைக்குது. பட் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இருக்காது. அண்ட் இதே நான் ஆப் வந்து க்ளோஸ்டு, அதாவது மினிமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. ஸோ இன்கேஸ் நான் மறுபடியும் கொடுத்தனாலும் கூட அது வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு ஆப் க்ளோஸ்டு ஸ்டேட்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும்போது வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து மேனுவலாக ஒரு சில ப்ராசஸ் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ஆப் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ். இந்த ஆப் ஸ்டேட்டை வச்சு நம்மளுக்கு அந்த ஆப்போட ஸ்டேட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் ஆப் ஸ்டேட் டாட் கரண்ட் ஸ்டேட், ஸோ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டில் இருக்க, ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆக்டிவ், பேக்ரவுண்ட், எக்ஸ்டென்ஷன், இன்ஆக்டிவ், அன்னோன். ஸோ ஆக்டிவ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கான்ஸ்டன்ட் சேனல் ஐடி ஈக்குவல் டு await notify டாட் கிரியேட் சேனல். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்ம ஷோ பண்ணணுனாலே கண்டிப்பாக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இது ஐடி டிஃபால்ட். ஸோ நேம் வந்து டிஃபால்ட் சேனல் கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இதுக்கு கீழே இந்த கிரியேட் சேனல் கீழே await notify டாட் டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா டைட்டில், அதுக்கப்புறம் பாடி. ஸோ இந்த டைட்டிலில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் டாட் நோட்டிஃபிகேஷன் டாட் டைட்டில். ஓகே, அண்ட் அதே மாதிரி பாடியில் மெசேஜ் டாட் நோட்டிஃபிகேஷன் டாட் பாடி. ஓகே, ஸோ இந்த லாக் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் என்டையர் ஆப்ஜெக்ட், மெசேஜ் ஆப்ஜெக்ட். இந்த மெசேஜ் ஆப்ஜெக்ட்குள்ளே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ மெசேஜ் டாட் நோட்டிஃபிகேஷன் டாட் பாடி டைட்டில். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் சேனல் ஐடி, சேனல் நேமு, இதெல்லாம் கூட பேக்கெண்ட்லேருந்து பாஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, அப்புறம் ஆண்ட்ராய்ட் சேனல் ஐடி. ஸோ இங்கே நான் ஒரு எல்ஸ் கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். லாக் நோட்டிஃபிகேஷன் received in background. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் போஸ்ட்மேன்லேருந்து ட்ரிகர் பண்ணினேன்னா எனக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகணும். ஸோ சென்ட் பண்ணுறேன், பட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி வந்திருக்கு. பட் மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. ஸோ இன்கேஸ் வரல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு வந்திருக்கு. அண்டு கன்சோலில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன், ரீலோட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆப் ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த லாக் வந்து கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி மல்டி யூசர்ஸ் நம்ம ட்ரிகர் பண்ணாலும் அதுவும் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் ஆகுது, மல்டி யூசர் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் ஒரு பேசிக் புஷ் நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன். இதுலேயும் இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்குள்ளே எந்த பேஜுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபை சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் நிறையா ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ், அப்புறம் குரூப்பிங்கு, சார்ட்டிங்கு, பிஹேவியரு, இந்த மாதிரி இன்னும் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மட்டும்தான் இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை டு இட்.